ஏப்பா காலையில இருந்து வைத்தியம் பார்க்க ஒரு ஆள் கூட வரலையே. கவலைப்படாதராம் அவனே, வந்துருவாப்புல நோயாளி. இதுக்கு பதிலா ஹோட்டல்ல மாவாட்டிக்கிட்டு இருந்தா ஏதாவது கிடைச்சிருக்கோம். அதுலயும் கிரைண்டர் கொண்டாந்துட்டாங்க. வணக்கம். என்னப்பா மகனுக்கு போய் அப்ப வணக்கம் சொல்லிக்கிட்டு. மவனே நோய் வந்திருக்கு. நோய் வந்துச்சா? எப்ப பாத்துச்சு? எனக்கு இல்லடா, அங்க. வாங்க 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 உட்காருங்க. என்னையா வேட்டிய கையில புடிச்சிட்டு வந்திருக்க? வேட்டி இடுப்புல நிக்க மாட்டாங்குது. வெளியில போனா வேட்டி இல்லாம போக கூடாது, அதான் கையிலேயே புடிச்சுக்கிட்டோம். பெரிய மானஸ்தன், கௌரமான் பரம்பரை. உட்காரியா. இதுல இங்கிலீஷ் வரையா? படிப்பா பாரு. உன்னால எங்க அப்பந்தல எச்சி. உடம்புக்கு என்ன? ஒண்ணுமே இல்ல. அதான் பார்த்தா தெரியுது. உடம்புக்கு என்னையா பண்ணுது? நின்னா நிக்க முடியல, உட்காந்தா உட்கார முடியல, படுத்தா படுக்க முடியல. ஏன் பதறீங்க? ஓஹோ, நீங்க செஞ்ச வேலைக்கு பதறாம சிரிக்க சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க, அவ்வளவு சீக்கிரமா போயிட மாட்டாரு. அது சரி, சாப்பிட முடியுதா? சாப்பிட முடியலங்க. இதுக்கு போக முடியுதா? அதுவும் முடியல. எப்படி முடியும்? சாப்பிட்டா தானே போக முடியும். வேற என்ன முடியல? சாக கூட முடியல. கவலைப்படாத, எங்கள்கிட்ட வந்துட்டு இல்ல. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, தூக்க முடியல. வச்சுக்க. நல்ல உடம்பு. இதுல தேங்க பறிச்சு வரையா? போல நிறுத்துங்க. தண்ணி குடிக்கிற பழக்கம்டா? எந்த தண்ணிய கேக்குறீங்க? அட குடிச்சா போதை வருமே, அந்த தண்ணிய சொல்றாங்க. சீமை தண்ணியில இருந்து நாட்டு தண்ணி வரைக்கும் ஒன்னையும் விட்டு வைக்கலீங்க. பீடியில தான் ஆரம்பிச்சேன், சிகரெட்டுக்கு வந்தேன், கஞ்சாவில நிக்கிறேன். ஆஹா, உயர்ந்த மனிதன். எப்படி பல்லானதெல்லாம்? பலானதுன்னா என்ன மவனே? 2 பிள்ளை பத்திருக்க, இது கூட தெரியலையா? அது கூட மறந்து போச்சா? ஆஹா, அப்பா உனக்கு விவரம் பத்தாது. பல்லானதுன்னா வளைகளை சொல்றேன். ஓ, ஏன் சிரிக்கிற? சொல்லும் போதே சுகமா இருக்கு, அத மட்டும் விட்டு வைப்பேனா? வாய முடியா? வயசு 82 இருக்கும், கிளடு தட்டுற வரைக்கும் இந்த ஆடி இருக்கிய. யார பார்த்து கிளவங்கிற? அவன் என் தம்பியா, வயசு 28. ஓஹோ, 28 தான். இவர் ஆடின ஆட்டத்துல 82 தலைகீழ மாறிச்சா? இந்த பிடி வச்சுக்க. எதுக்குங்க கட்டைய கொடுக்குறீங்க? இனிமே கட்டதான் உனக்கு வைத்தியம். சொல்றேன் கேட்டுக்கையா. சங்கு, சேகண்டி, தாரை, தப்பட்டை, பச்சை மூங்கிலு. நான் சொல்றேன் கேட்டுக்க. வராட்டி, விறகு, கிருஷ்ணாயிலு, தீப்பட்டி, வேட்டியா. ஐயோ, என்னையாச்சு? ஏன் பதறீங்க? வேற அடிக்கடி விழுந்து விழுந்து பயமுறுத்துறான். எதிரியா? மானம். அது வேற இருக்கா உனக்கு? மானம். கட்டதான் போ. யோ, அப்படியே ஒரு மாலை வாங்கிக்க. எதுக்கு மவனே மாலை? ஆமா, நம்மள்ட்ட வைத்தியம் பார்க்க வந்தவன் எவன் உயிரோட இருந்திருக்கான். அதுவும் வாஸ்தவம் தான். ஒத்துக்கிட்டா சரிதான். பாவிகளா, உசுறு போக பாடுபட்டு கொண்டாந்து போட்ட இந்த பயிரை இப்படி வண்டி ஏத்தி நாசம் பண்ணிட்டு போயிட்டானுங்களே. உங்க கண்ணு போக புடுங்க. காஞ்ச வயிற்றுக்கு கஞ்சி கூட இல்லாம பழனியில பாடுபட்டு நெல்ல பாத்துருந்தோமே, விளைஞ்ச காட்டல எரிந்து பூண்டா மாதிரி புகுந்து அநியாயம் பண்ணிட்டு போறானுங்களே. ஏழைங்க வயிறு எரிஞ்சா மாதிரி இவனுங்க எல்லாம் எரிஞ்சே போயிடுவானுங்க. அண்ணே, இது என்ன அநியாயம்? ஏழைங்களோட உழைப்பை நாசம் பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? வண்டியை ஓரமா ஓட்டுங்க. அண்ணே, நீங்களாவது சொல்லுங்க. உழைப்பு நிலமும் அவங்களுக்கு தான் இருந்தா கூட உரிமை நமக்கு தானமா. அதுல கொஞ்சம் நாசமா போனா என்ன? நீ ஓட்டுற, நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம வா. வண்டி நிறுத்துங்கண்ணே, நிறுத்துங்கண்ணே, ப்ளீஸ் நிறுத்துங்கண்ணே. இப்படி முரட்டுத்தனமா டிரைவ் பண்றியே, மேல மோதி இருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்க நாம இதே மாதிரி சொகுசா வாழ்ந்துட்டு இருப்போம்னு நினைக்காதீங்க. காலம் மாறலாம், நாமளும் ஒரு நாள் தெருவில் நடக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரலாம். மைண்ட் இட்.
வாமா சாந்தி, வா வா. ஹாஸ்டல்லாம் எப்படி வசதியா இருந்துச்சா? என்னம்மா இவ்வளவு கோபமா போற? பாவம், ஏழை ஜனங்க கஷ்டப்பட்டு உழைச்சி காய போட்டிருந்த நெல்லு மேல காரை ஏத்தி நாசம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு இவ்வளவு கோபமா வந்த? பைத்தியம் பைத்தியம். நாம இந்த மாதிரி நடந்துகிட்டாதான் இந்த ஊரே நம்ம கைக்குள்ள அடங்கி இருக்குமா? இந்த அராஜகம் தொடர்கதையா இருக்கும்னு நினைக்காதீங்கப்பா. இத ஒழிச்சு கட்ட ஒருத்தன் வந்துட்டான். யாரவன்? வேகமா வர காரு மேல மோதும்னு தெரிஞ்சும் எதுக்கு வந்து நின்னாரே இந்த ஊரு சிப்பாய், அவனைத்தான் சொன்னேன். யாரு? அந்த சிப்பாய் பயல அவன் கிடக்குறான் ஏழை நாய். அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுமா? தங்கச்சி வண்டியில இருந்ததுனால தான் அவனை சும்மா விட்டுட்டு வந்தோம். இல்லன்னா அவனை அப்பவே அந்த இடத்துல காரை ஏற்றி கொண்டு இருப்போம். ஆண்டவன் கொடுத்த உயிரை எடுக்கிற உரிமை யாருக்கும் இல்ல. எதுக்கும் சத்தியத்துக்கு பயந்து நடங்க. என்னடா அது காலேஜ்ல இருந்து வந்ததும் வேதாந்தம் பேசிட்டு போற? 10வது வரைக்கும் படிக்க வச்சா போதுன்னு சொன்னேன், பட்டம் படிக்க வச்சீங்க, இப்ப சட்டம் பேசிட்டு போற. மிட்டாய் வாங்கி திங்க அருகில் வா. மிட்டாய் மிட்டாய் மிட்டாய், சீனி மிட்டாய். என்கிட்ட மிட்டாய் வாங்கி தின்னீங்கன்னா பல்லு இல்லாத குழந்தைகளுக்கு பல்லு வளரும். அப்ப பல்லு இருக்கிறவங்களுக்கு பல்லு விழும். இதெல்லாம் ஒரு கேள்வியாயா? சும்மா கேட்டங்க. சும்மா கேள்வி கேட்கறதுக்கு என்ன சட்டசபையா? டீ கடைக்கு போய் வேலையை பாரியா? பாலு கிடைக்கலங்க. அங்க நிக்கிற சரசம்மா கிட்ட கேளு, கிடைக்கும். சரசம்மா கிட்டயா? ஆமா, அவங்க இப்ப 2 எருமை மாடு வாங்கியிருக்காங்களே. சொல்லவே இல்லையே. ஆமா, ஒரு பெரிய கவர்னர் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் வாங்கணுமா? போயா. இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கு. இழுக்க இழுக்க வர்றதுக்கு பேர் தான் ஜவு முட்டாய். இழுக்காம வந்தா முட்டாய். யோ, எங்க அப்பா பாரியா? என்னையா நீ மட்டும் தனியா வந்துட்டு அப்பா பாரியான்னா? அப்பா எங்க இருக்காரு? அடியில பாரியா. இவர் அடியில இருக்கிறத விட உன் மடியிலே இருந்திருக்கலாம். எதுக்கு கூட்டு வந்த? ஒரு வாரமா வாயே திறக்கல. அதுக்கு வைத்தியர் வீட்டுக்கு போ. போன வாரம் உன் முட்டாய் தின்னதுல இருந்து வாய் ஒட்டிக்கிச்சு, திறக்கவே இல்ல. திறந்தா அவர் எப்படி பேசுவார் தெரியுமா? வாயில தான் பேசுவாரு. அவர் நல்லா குறி சொல்லுவாரு. தற்குறி சும்மாரியா? இப்ப என்ன உங்க அப்பா பேசணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஐயா, ஒரு 5 ரூபா தர்றேன், வாயை திறக்கிறீங்க? 10 100 ஏழை விட்டு பிரயோஜனம் இல்ல. 18 வயசுல ஒரு பொண்ணு இருக்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இவன் தான் ஒரு அப்பனா? குறி சொல்றாராம், போக்கிரி. கூட்டிட்டு போயா. வாப்பா. பாப்பாவா? இவர் என்ன முஸ்லிம் இந்துவா? வாப்பான்னு கூப்பிட்டேன். நெத்திய பாரு, எவ்வளவு பெரிய பொட்டு. பொருட்காட்சி பக்கம் போயிடாதியா, பின் அடிச்சிருவானுங்க. கூட்டிட்டு போ. போலாம். இவரு அவர மகனேன்னு கூப்பிடுறாரு. இவர் எப்படி பெற்றிருப்பாரு? ஏனியா நமக்கு என்ன? 2 பேரும் இந்த இது எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏப்பா, 2 பேரும் மார்கழி மாசம் பிறந்தீங்களா? தை கை. மிட்டாய். குச்சி மிட்டாய் தர்றேன், வா. மச்சான பாத்தீங்களா அம்மளவாட தோப்புக்குள்ள? அது என்ன மச்சான மலவாழ தோப்புக்குள்ளேயே தேடுறீங்க? ஒரு கத்திரிக்காய் தோட்டம், ஒரு வெண்டைக்காய் தோட்டத்தை தேடக்கூடாதா? மிட்டாய். ஐ மிட்டாய் இல்ல, ஜவு மிட்டாய். அவங்க என்ன கயிறு திரிக்கிறாங்களா? அது நம்மளதுதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிட்டாய்க்காரரே, இன்னைக்கு எனக்கு ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும். என்ன செய்யணும் சொல்லு, செஞ்சு தர்றேன். பூட்டு செஞ்சு கொடுங்க. பூட்டா? எதுக்குமா? நேத்துக்கு நெக்லஸ் செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அதை வச்சு பூட்டுறதுக்கு. இன்னைக்கு பூட்டு கேப்ப, நாளைக்கு சாவி கேப்ப. உங்களுக்கு என்ன? நான் என்ன கேக்குறேனோ அதை செஞ்சு கொடுத்து துட்டு வாங்க வேண்டியதானே? சரி. மிட்டாய்க்காரரே, நாளைக்கு எனக்கு வாட்ச் வேணும். வாட்சா? யாருக்கு? உங்க பாட்டிக்கா, உங்க அம்மாவுக்கா, உனக்கா? ஏன் கேக்குறீங்க? பாட்டிக்கா இருந்தா வால் கிளாக் பண்ணணும், அம்மாவுக்கா இருந்தா டேபிள் கிளாக் பண்ணணும். எனக்கு அப்ப வாட்ச் தான். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட உங்க மிட்டாய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தினம் எனக்கு வந்து மிட்டாய் கொடுத்துட்டு போகணும். சொல்லிட்டு இல்ல, தினம் வந்து கொடுக்குறேன். இந்த பாத்தியா பூட்டு. கொடுங்க. வரட்டுமா? டாடா. பத்திரம்.